வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான வேலை வாய்ப்பு இதோ வந்துவிட்டது. அங்கன்வாடி வேலை வாய்ப்பு. யார் யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணலாம், எத்தனை பீப்புள்ஸ் இதில் ஜாயின் பண்ணலாம், எவ்வளோ பேர் இந்த அங்கன்வாடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்பன பற்றின ஒரு முழுமையான ஒரு டேட்டாபேஸை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக உங்களுக்காகவே நம்ம கொடுக்குறோங்க. அங்கன்வாடிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த டைமை விட்டால் திரும்ப விட முடியாதுங்க. 8000க்கு மேற்பட்ட அங்கன்வாடி காலி பணியிடங்கள் இருக்குது. பெண்களுக்கு மட்டும்தான் இதில் முன்னுரிமை. விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. உங்கள் அருகாமையில் இருக்கிற பிடிஓ ஆஃபீஸ் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் காலியாக உள்ள 8000 அங்கன்வாடி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்த முக்கிய தகவல்களை இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கும். இதில் மேற்பார்வையாளர், சமையலர், உதவியர் போன்ற பணியிடங்களுக்கு ஜூலை மாதம் முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 5ஆம் வகுப்பு முதல் ஏதேனும் பட்டம் பெற்ற பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகள் வரை அனைவரும் இந்த அரசு பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் எந்தவித கட்டணமின்றி நேரடி பணி நியமனம் நடைபெறும். முன்னுரிமை சான்றிதழ்கள் வைத்திருப்பவர்களுக்கு, குறிப்பிட்ட வயது வரம்பு குறிப்பிட்டவர்களுக்கு இந்த கூடுதல் சலுகைகள் உண்டு. உங்கள் சொந்த ஊரிலேயே பணிபுரியும் வாய்ப்பு. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு 18,000 ரூபாய் வரை இந்த துறையினால் உங்களுக்கு பணம் வழங்கப்படும் சம்பளமாக. இதை பற்றி தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. தமிழக பெண்களுக்கான அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுங்க. உங்கள் சொந்த ஊரிலேயே, உங்கள் வீட்டின் அருகிலேயே இந்த வேலை வாய்ப்பு. உங்கள் வீடு, உங்கள் அங்கன்வாடி மையம், குடும்ப தலைவிகள் இதில் விண்ணப்பிக்கலாம். கல்லூரி படித்து முடித்த பெண்களும் இதில் விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டங்கள் 8000 பணியிடங்கள், அங்கன்வாடி பணியிடங்கள் ரெடியா இருக்கு. குடும்ப தலைவிகள், கல்லூரியில் படித்து முடித்தவர்கள், வேலை தேடும் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு வருடத்திற்கு இதுல பணியாற்றுறீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக 18,000 ரூபாய் வரை இதுல கொடுக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அனைவருக்குமே வேலை வாய்ப்பு. அங்கன்வாடி சமையல் உதவியாளர் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கணும். இது பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு. அதே மாதிரி சமையலர் உதவியாளர், மினி அங்கன்வாடிக்கு பாத்தீங்கன்னா சமையலர் உதவியாளர், அங்கன்வாடி பணியாளர் இதெல்லாமே 10, 12. இன்ஜினியரிங் படிச்சவங்க பாத்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர், சமையலர், மினி அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி பணியாளர், மேற்பார்வையாளர் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆசிரியர் பயிற்சி, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க கூட இது எல்லாத்துக்குமே விண்ணப்பிக்கலாம். மேற்பார்வையாளர், சமையலர், உதவியர் பணியிடங்கள் எல்லாருக்குமே இருக்கு. இதுல மேற்பார்வையாளர் பாத்தீங்கன்னா பிகாம், பிஏ, பிசிஏ, பிபிஏ, இன்ஜினியரிங், எம்பிஏ, இது ஆசிரியர் பயிற்சி எல்லாருமே இதுல பணியிட முடியும். உங்களுக்கு 5ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்குமே அங்கன்வாடி பணியாளர், உதவியாளர், சமையலர், மினி அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி பணியாளர் இந்த கேட்டகரி படித்தவங்க அங்கன்வாடி பணியாளருக்கு 5ஆவதுல இருந்து 10ஆவது 12ஆவது வரைக்கும் படித்தவங்க இதில் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய குறைந்தபட்ச அதிகபட்ச வயது அப்படின்னா குறைந்தபட்ச வயது 18க்கு மேலே தான் இருக்கணும். பொது பிரிவினராக இருந்தால் 32 வரைக்கும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம் வரைக்கும். அதே போல் எஸ்சி, எஸ்டி இருந்தால் 36, மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்கள் இருந்தால் 39, 56 வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் கொடுக்குறாங்க. 60, 50 வயதை கடந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. அரசாங்கத்தின் சிறப்பு முன்னுரிமை நேரடி வேலை வாய்ப்பு மூலமாக பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் வச்சிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, கொரோனாவால் பெற்றோர் இழந்தவர்களாலும் சரி, மாற்றுத்திறனாளி பெண்களும் இதுல கலந்து கொள்ள முடியும். எந்தவித நிபந்தனையின்றி முன்னுரிமை அடிப்படையில் நேரடி பணி நியமனத்தை கொடுக்க போறாங்க. இது பாத்தீங்கன்னா தேர்வு முறை ஒரே நாள்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரே உங்களுக்கு கொடுத்துறதுன்னு சொல்றாங்க. இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா 50 மதிப்பெண்களுக்கு நேர்காணல் நடைபெறும். ஈஸியான கேள்விகள் தான் கேட்பாங்க. முதலமைச்சர் யார், சத்துணவுத்துறை அமைச்சர் யார், குழந்தைகள் பராமரிப்பு அடிப்படையாக என்ன தேவைப்படும் அப்படின்றதான் கேட்குறாங்க. சமையல் செய்ய என்னென்ன தேவை, படிக்க தேவையில்லை, அடிப்படையான கேள்விகள் மட்டும் தான் கேட்பாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்துவாங்க. அங்கேயே நேர்காணல் அதே நேரத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் கொடுப்பாங்க. 100% பணி நியமனம் அப்படின்றது கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்கள் மாவட்டத்திற்கான வாய்ப்பை தவற விடாதீர்கள். ஜூலை 7ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் தொடங்குது. ஐசிடிஎஸ் இணையதளத்தில் எந்தவித கட்டணம் இல்லாமல் நீங்கள் விண்ணப்பிச்சுக் கொள்ளலாம். மாவட்ட வாரிய ஐசிடிஎஸ் இணையதளத்தை நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இதற்கான அப்டேட் வந்துடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.